யாத்திராகமம் அதிகாரம் 29. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம். வசனம் 1. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியது ஒரு காளையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக. வசனம் 2. புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயினாலேயே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி. வசனம் 3. அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடே அவைகளையும் காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து. வசனம் 4. ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேரப்பண்ணி அவர்களை தண்ணீரினாலே கழுவி. வசனம் 5. அந்த வஸ்திரங்களையே எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பகத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையும் அவனுக்கு காட்டி. வசனம் 6. அவன் தலையிலே பாகையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தையே பாகையின் மேல் தரித்து. வசனம் 7. அபிஷேகம் தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேலே வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. வசனம் 8. பின்பு அவன் குமாரரையும் சேரப்பண்ணி ஆசாரிப்பு ஊழியம் செய்வர்களுக்கு நித்திய கட்டளைகளை இருக்கும்படி அவர்களுக்கு அங்கிகளை உடுத்துவாயாக. வசனம் 9. ஆரோனுக்கு அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளையும் கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து அப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக. வசனம் 10. காளையை ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக. அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையே காளையினுடைய தலையின் மேலே வைக்க கடவார்கள். வசனம் 11. பின்பு நீ அந்த காளையை ஆசாரிப்பு கூடாரத்து வாசல் அண்டையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அடித்து. வசனம் 12. அதன் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து உன் விரலினாலே பலிபீடத்தின் கொம்புகளின் மேலே இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி. வசனம் 13. குடல்களையும் முடியை கொழுப்பு யாவையும் கல்லீரல் மேல் உள்ள ஜவ்வையும் 2 குண்டு காய்களையும் அவைகளின் மேல் உள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேலே தகித்து போடு. வசனம் 14. காளைகளின் மச்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்திற்கு புறம்பே அக்கினினாலே சுட்டெரிக்க கடவாய். அது பாவ நிவாரண பலி. வசனம் 15. பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களின் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேலே ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையே வைக்க கடவர்கள். வசனம் 16. அந்த கெடாவை அடித்து அதன் இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேலே சுற்றிலும் தெளித்து. வசனம் 17. ஆட்டுக்கெடாவையே சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டுகளின் மேல் அதன் தலையின் மேலும் வைத்து. வசனம் 18. ஆட்டுக்கெடா முழுவதையும் பலிபீடத்தின் மேலே தகித்து விடுவாயாக. அது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. அது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும். வசனம் 19. பின்பு மற்ற ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேலே ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவார்கள். வசனம் 20. அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மாடலிலும் அவன் குமாரரின் வலது மாடலிலும் அவர்கள் வலது கைகளின் பெருவிரலிலும் அவர்கள் வலது கையின் பெருவிரலிலும் இட்டு
மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் மேலே சுற்றிலும் தெளித்து. வசனம் 21. பலிபீடத்தின் மேல் இருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களிலும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களிலும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவைகள் மேல் அவன் வஸ்திரங்களின் மேலும் அவனுடைய இரத்தம் மேலும் அவர்களுடைய வஸ்திரங்களின் மேலும் தெளிப்பாயாக. வசனம் 22. அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானதால் அதிலுள்ள கொழுப்பையும் வாலையும் குடல்களையும் முடியை கொழுப்பையும் கல்லீரலின் மேலுள்ள ஜவ்வையும் 2 குண்டுக்காய்களும் அவைகள் மேலுள்ள கொழுப்பையும் வலது பக்கத்து முன்தொடைகளையும். வசனம் 23. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்து இருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுக்குள் கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து. வசனம் 24. அவைகளின் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவையின் குமாரரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டி. வசனம் 25. பின்பு அவைகளை அவர்கள் கைகளில் இருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியோடு வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்க கடவாய். அது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன பலி. வசனம் 26. ஆரோனுடைய பிரதிஷ்டையில் ஆட்டுக்கடாவிலே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாடப்படும் காணிக்கையாக அசைவாட கடவாய். அது உன் பங்காயிருக்கும். வசனம் 27. மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரருடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாடப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏற்படுத்து. படைக்கப்படுகிற முன்தொடைகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. வசனம் 28. அது ஏற்படுத்த படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரவேல் புத்திரர்கள் பலியிடுகிறவைகளில் அவைகளில் நித்திய கட்டளைகளாக ஆரோனையும் அவன் குமாரர்களையும் சேர்வதாக. இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கும் படைக்கிற சமாதான பலிகளில் அவைகளில் ஏறெடுத்து படைக்கும் படைப்பாய் இருக்க வேண்டும். வசனம் 29. ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவன் அவைகளை உடுத்து கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். வசனம் 30. அவனுடைய குமாரரில் அவன் பட்டத்திற்கு வருகிற ஆசாரியரின் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கும் ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிற போது அவைகளை 7 நாள் மட்டும் உடுத்தி கொள்ள கடவான். வசனம் 31. பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவையை கொண்டு வந்து அதன் மாமிசத்தையே பரிசுத்த இடத்திலே சேவிப்பாயாக. வசனம் 32. அந்த ஆட்டுக்கடாவின் மாமிசத்தையும் கோடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல்களிலே புசிக்க கடவர்கள். வசனம் 33. அவர்களையும் பிரதிஷ்டை அடைய பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு அவைகளினாலே பாவ நிவிர்த்தி செய்யப்பட்டபடியால் அவைகளை அவர்கள் புசிக்க கடவர்கள். அந்நியனோ அவைகளை புசிக்கலாகாது, அவைகளே பரிசுத்தமானவைகள். வசனம் 34. பிரதிஷ்டை அடையின் மாமிசத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் விடியற்காலம் மட்டும் மீதியாயிருந்த நாள் அதை அக்கினியினாலே சுட்டெரிப்பாயாக. அது புசிக்கப்படலாகாது, அது பரிசுத்தமானது. வசனம் 35.
அந்த பிரகாரமாக நான் உனக்கு கட்டளையிட்டபடியே எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்வாயாக. 7 நாளையும் நீ அவர்களையே பிரதிஷ்டை பண்ணி. வசனம் 36. பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளைகளையும் பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிப்பிடத்திற்காகவே பிரயாசித்தம் செய்து பின்பு அந்த பலிப்பிடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். வசனம் 37. 7 நாளளவும் பலிப்பிடத்திற்காக பிரயாசிச்சம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிப்பிடமானது மகா பரிசுத்தமாய் இருக்கும். பலிப்பிடத்தையே தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். வசனம் 38. பலிப்பிடத்தின் மேலே நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் 1 வயதான 2 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட வேண்டும். வசனம் 39. ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்றொரு ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிட வாயாக. வசனம் 40. ஒரு மார்க்காலிலே 10 பங்கானதும் இடித்து பிழிந்த காற்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கல்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுமான படைப்பாயாக. வசனம் 41. மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிடு. காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பானபலிக்கும் ஒத்த பிரகாரமாக அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைப்பாயாக. வசனம் 42. உன்னுடனே பேசும்படி நான் உங்களையே சந்திக்கும் இடமாய் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்களுக்கு தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. வசனம் 43. அங்கே இஸ்ரவேல் புத்திரரையே சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினாலே பரிசுத்தமாக்கப்படும். வசனம் 44. ஆசாரிப்பு கூடாரத்தையும் பலிப்பிடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரர்களையும் பரிசுத்தப்படுத்தி. வசனம் 45. இஸ்ரவேல் புத்திரர்கள் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். வசனம் 46. தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர்.